நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன ஆண்டு டிசம்பர் மாதம் மாதிரி நம்ம சென்னை அடுத்த கீழம்பாக்கத்துல ஒரு புதிய புறநகர் பேருந்து நிலையம் ஒண்ண திறந்து வச்சாங்க. இதனை அடுத்து நம்ம சென்னை நகருடைய அடுத்த புறநகர் பேருந்து நிலையம் கூத்தம்பாக்கம் அப்படின்ற இடத்துல ரெடி ஆகி வருது. இந்த பேருந்து நிலையத்துடைய கட்டுமான பணிகளானது பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2021ஆம் ஆண்டு மாதிரி தொடங்குச்சு. இப்படி 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ப்ராஜெக்டுடைய கட்டுமான பணிகள் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருந்தாலும் தற்போதைய நிலையில இந்த பேருந்து நிலையத்துடைய பணிகள் கிட்டத்தட்ட ஒரு 80% முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த கூத்தம்பாக்கம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா பூந்தமல்லியை அடுத்த திருமழிசை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த திருமழிசைக்கு அப்படியே பின்னால் இருக்கிற ஒரு இடம் தான் கூத்தம்பாக்கம். 25 ஏக்கர் பரப்பளவுல உருவாக்கப்பட்டு வரும் இந்த கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்துடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆனது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 427 கோடி ரூபாய் ஆகும். இந்த பேருந்து நிலையம் கட்டுறதுக்கு மிக முக்கியமான நோக்கமா என்ன இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பவுண்ட் பஸ்ஸஸ் உடைய டிராபிக்கை ஹேண்டில் பண்றதுக்கு தான் இந்த பேருந்து நிலையத்தை கட்டி வராங்க. வெஸ்ட் பவுண்ட் பஸ்ஸஸ் அப்படின்னா திருவள்ளூர், பெங்களூர், ஹோசூர், கிருஷ்ணகிரி போன்ற ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளை இந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கட்டி வராங்க. இந்த பேருந்து நிலையத்தை கட்டி முடிக்கும் பட்சத்துல கீழம்பாக்கத்துல இருந்தும் மாதவரத்துல இருந்தும் வெஸ்ட் பவுண்ட் பஸ்ஸஸ் எல்லாத்தையுமே இந்த பேருந்து நிலையத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இந்த பேருந்து நிலையத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா அட் அ டைம் 100 பஸ்ஸஸை இந்த பஸ் டெர்மினஸ்ல இருந்து ஆப்ரேட் செய்ய முடியும். அதாவது தனியார் பேருந்துகளுக்கு ஒரு 30 பஸ் பேஸையும் அரசாங்க பேருந்துகளுக்கு ஒரு 70 பஸ் பேஸையுமே இந்த பேருந்து நிலையத்தில் அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்து நிலையமானது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஏர் கண்டிஷனல் பஸ் டெர்மினஸாக அமையவிருக்கு. இந்த பேருந்து நிலையத்தில் எஸ்கலேட்டர்ஸ், ஃபீடிங் ரூம், டிசபிலிட்டிக்கான ரேம்ப் போன்ற பல்வேறு ஃபீச்சர்ஸை உள்ளடக்கி இந்த பேருந்து நிலையத்தை கட்டி வராங்க. இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் இன்னொரு ஸ்பெஷல் நோட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பேருந்து நிலையத்தையும் இந்த பகுதியில் வரவிருக்கிற மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனையும் இணைக்க போறாங்க. அப்படி இணைக்கும் பட்சத்தில் இந்த பேருந்து நிலையத்துடைய கனெக்டிவிட்டியானது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பேருந்து நிலையத்துடைய கட்டுமான பணிகளை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் நேற்று இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி இன்ஸ்பெக்ட் செஞ்சுட்டு வந்த அவர் இந்த பேருந்து நிலையத்துடைய பணிகள் கிட்டத்தட்ட ஒரு 80% முடிவடைஞ்சிட்டதாகவும் கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் என்னென்ன சேலஞ்சஸை இவங்க ஃபேஸ் பண்ணாங்களோ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் இந்த பேருந்து நிலையத்தில் வராம பார்த்துக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. இந்த பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட ஒரு 80% முடிவடைஞ்சிருக்கிற நிலையில NHAI அதாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க கிட்டேயும் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஏன்னா கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில கன்ஜெஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்து வருது. அதுவும் குறிப்பா வார நாட்கள் இல்லைன்னா ஒரு விடுமுறை நாட்கள் அப்படின்னு வந்தா ஏகப்பட்ட பேர் பயணிச்சு கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுல டிராஃபிக் ஜாம்ஸ் அந்த பகுதியில் ஏற்படுது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த பேருந்து நிலையத்துல வரக்கூடாது அப்படின்றதுல கவர்மெண்ட் ரொம்ப கான்சியஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த பேருந்து நிலையம் கீழம்பாக்கம் அளவுக்கு பிஸியா இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா வெஸ்ட் பவுண்ட் பஸ்ஸஸை மட்டும்தான் இந்த பகுதியிலிருந்து ஆப்ரேட் செய்ய போறாங்க. அதாவது இந்த பஸ் டெர்மினஸ்ல இருந்து ஆப்ரேட் செய்ய போறாங்க. வெஸ்ட் பவுண்ட் பஸ்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவுட் ஆஃப் தி டோட்டல் ஃபிளீட் அதாவது இயக்கப்படும் பேருந்துகளில் ஒரு 15% 20% மட்டும்தான் வெஸ்ட் பவுண்டு அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பதி, பெங்களூர் போன்ற ஊர்களுக்கு செல்லும் பேருந்தாக இருக்கிறதுனால கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் அளவுக்கு இந்த பேருந்து நிலையம் பெரிய ஒரு கூட்ட நெரிசல் கொண்ட ஒரு இடமா இருக்காது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த பஸ் டெர்மினஸுடைய பணிகள் 80% முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த பேருந்து நிலையம் எப்போ திறக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதாவது டேட் ஆஃப் ஓப்பனிங் இல்லைன்னா டேட் ஆஃப் இனாகிரேஷன் எப்போ நடக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதாவது மார்ச் 2025ஆம் ஆண்டுக்குள்ள இந்த பேருந்து நிலையத்தை நாங்கள் இனாகிரேட் பண்ணிடுவோம். அப்படி இனாகிரேட் பண்ணி பொதுமக்கள் யூஸ்க்காக இந்த பேருந்து நிலையம் ஓப்பன் செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து நிறைய வேல்யூபிளான லெசன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் நிச்சயமா இந்த பேருந்து நிலையத்தில் நடக்காம பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான முயற்சிகளையும் இறங்கி வராங்க. பார்ப்போம் இந்த பேருந்து நிலையம் எப்படி அமையுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி சேனல் இருந்த தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.